ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி இல்லது நேற்று முதல் நாள் பாப்பாங்கள ஸ்கூல் தாட்டுறப்ப எடுத்த வீடியோ தான். அதை இன்றைக்கி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன். ஏன்னா முதல் நாள்ங்கிறனால 5 மணி ஆகிப்போச்சு. மறுநாள் கரெக்ட் பண்ணிக்கலான்னு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி பட்டாணி சாதம் தான். நைட்டே பட்டாணியை ஊற வச்சுட்டேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நெய் கொஞ்சம் சேர்த்துட்டு பட்டை வகையெல்லாம் போட்டுட்டு அது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் அதுக்குள்ளே பாப்பாவுமே எந்திரிச்சு நான் ரெடி ஆகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயத்தை போட்டுட்டு வெங்காயம் போட்டு தக்காளியும் கொஞ்சம் போட்டுட்டு வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே போய் வெளியில் பார்த்துட்டு விடிஞ்சிருச்சான்னு. அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் மல்லி இலை புதினா தழை ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேங்க. நல்லா ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்ததை வதக்கிட்டேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் ஒரு 1½ ஸ்பூன் தான் போட்டேன். ஏன்னா பிள்ளைங்க இல்லையா, இதுவே காரமானாலும் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அப்படியே வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் ஒரு 1/2 பாக்கெட்டு 10 ரூபா பாக்கெட்டில் ஒரு 1/2 பாக்கெட் தான் ஊற்றினேன் போதும் அப்படிங்கிறனால அதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இதுவுமே நல்லா வதக்கிடணுங்க. இந்தளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன். மஞ்சத்தூள் லைட்டாக, ரொம்ப சேர்க்கல, கொஞ்சமாக சேர்த்து அதுக்கப்புறம் அதையுமே கிண்டி விட்டுட்டு ஊற வச்சுருந்த பட்டாணியையுமே உள்ளே சேர்த்துட்டு அதையுமே நல்லா ஓரளவுக்கு வதங்குற அளவுக்கு பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அரிசியையுமே உள்ளே சேர்த்துக்கிட்டு நம்ம எப்பவும் போல் ஆக்குற அரிசி தான் அந்த அரிசி, அதையுமே உள்ளே சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு நான் 2 டம்ளர் தான் போட்டேன். 2 டம்ளருக்கு நான் 2.5 சொம்பு தண்ணி ஊற்றுவேன், சின்ன சொம்பு தான். அதுக்கப்புறம் வாசக்கூட்ட போகலாமா, வாங்க போகலாம். கிட்டிக்குது நல்லா குயில் சத்தம் மயில் சத்தத்தோட வாசை கூட்டிகிட்டு வந்தாச்சுங்க. வாசை கூட்டிகிட்டு வந்தோடனே குக்கரை திறந்து பார்க்குறேன். நல்லா சூப்பராக பஞ்சு மாதிரி வெந்து நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக சாப்பாடு வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி பாப்பாங்களையும் அப்படியே கொஞ்சம் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்களுக்கு லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டு நான் பாப்பா எல்லோரும் ஒட்டுக்கா உட்காந்து குடிக்க ஆரம்பித்தோம். இதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். வேக வச்சதை அப்படியே தாளித்து அந்த சாப்பாடு கூட வச்சு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் அந்த வீடியோ அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். பாப்பாவுக்கு நேரமாக சாப்பாடும் கொடுத்தாச்சு. ஓகே.